இறைவாக்கு வாழ்வின் விளக்கு. அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் உம் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். மார்க்கு நற்செய்தி 3ஆம் அத்தியாயம் 33, 34, 35 திருவார்த்தைகள். சுருக்க விளக்கம். கடவுளின் சித்தமாகிய நற்செய்தி பணியை, திருச்சபை வளர்ச்சி பணியை, திருச்சபை ஒற்றுமையை, சமூக விடுதலை மற்றும் முன்னேற்ற செயல்பாடுகளை செய்வதை விடுத்து பணம், சொத்து, பதவிக்காக திருச்சபையில் குழப்பத்தை உண்டு பண்ணுகின்ற, சுயநலமாய் செயல்படுகின்ற எவரையும் தன் உடன்பிறப்புகள் இல்லை என ஆண்டவர் இயேசு கூறுகிறார். நம் ஆண்டவர் இயேசுவின் உடன்பிறப்புகளாய்த்தான் இருக்கின்றோமா? சிந்தித்து மனமாற முயல்வோம். ஆமேன்.